இருக்கிறாரு. அவருக்கு எதிர்த்து நீங்க தாவேக்கால போட்டிடுறீங்க. எப்படி சார் இருக்கு? நட்சத்திர தொகுதி தளபதி எங்களுக்கு எங்க தளபதி இருக்காரு, அவர் நட்சத்திரம் இல்லையா, அதனால அவர் பேர் சொல்லி ஓட்டுக்காரு. ஏற்கனவே இந்த 2011 காலகட்டத்தில் அந்த கொளத்தூர் தொகுதியில நீங்க இப்ப முதலமைச்சரா இருக்கிறதுக்கு வேலை பார்த்திருக்கீங்க. அதே நீங்க நிறைய டைம் சொல்லிருக்கீங்க. அப்ப வேலை பார்த்தீங்க, இப்ப நீங்க புதிய ஒரு கட்சியில இணைஞ்சு அந்த கட்சியின் சார்பா வேட்பாளரா போட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? எப்படி இது நல்ல பவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இவருடைய இது நல்லா இருக்கும், நல்ல மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களும் அவர் சொல்லியிருக்காரு. வரட்டுமே, இவர் வரட்டுமேன்றதான் எனக்கு. அது தலைமை முடிவு தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அது நான் சொல்ல முடியாது இல்லையா, அது தளபதி முடிவு. அவர் என்ன பண்றாரு. எனக்கா நான் அனாவசியமா ஜெயிச்சுட்டு வந்துருக்கேன். வேட்பாளரோட தேர்வு எப்படி பாக்குறீங்க? காப்பாளங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. யார காப்பாளன்? நம்ம சட்டமன்ற உறுப்பினர் காப்பாளர்னா தொழிலாளர் தான். தொகுதிக்கு வந்தா நம்ம வந்து தொழில் பண்றது தான், அதான் காப்பாளர் தான். தொகுதி காக்கிறது அதான் காப்பாளர். தப்பு இல்லையா? நல்ல வார்த்தைகள் தான். தொகுதியே காப்பாளன், சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லாத தொகுதியே காப்பாளன் சொல்றது தப்பு. ஒரு காவல்காரன் மாதிரி எல்லா கட்சியிலும் தான் கொடுக்குறாங்க. அவர் மட்டுமா கொடுக்குறாங்க? எல்லா கட்சியிலும் கொடுக்குறாங்க. சார், நேர்காணல தலைவர் நேர்காணல் நடத்தல அப்படின்னு சில நிர்வாகிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல அவர் தான் நேர்காணல், எங்களெல்லாம் அவர் தான் நேர்காணல் பண்ணாரு. அவர் தான் பண்ணாரு. நாங்கெல்லாம் எங்களெல்லாம் அவர் தான் பண்ணாரு. அது இவரை எதிர்த்து எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. யார் போட்டாலும், எந்த ஆதிசேகர் போட்டாலும் தெரியாது. அதுவே தளபதி விஜய் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.